இஸ்ரோ போய் ராக்கெட் லான்ச்சிங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ உடனடியா இந்த இஸ்ரோல அப்ளை பண்ணி, அங்க அந்த ஸ்பேஸ் மியூசியமும், அந்த ராக்கெட் லான்ச்சிங்க பார்க்குறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். உடனடியா அந்த அப்ரூவலும் கிடைச்சிருச்சு. அப்ப இந்த ராக்கெட் லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா, மாசத்துல 1 நாள் நடக்கும். அதுவும் ஏதாவது ஒரு புதன்கிழமையில இந்த ராக்கெட் லான்ச்சிங்க வந்து விடுவாங்க. அதுக்கப்புறமா உள்ள போயாச்சு. உள்ள போயி என்ட்ரி பாஸ் மேனுவலா அதில வந்து என்ட்ரி பண்ணிட்டு, உள்ளுக்குள்ள வந்துட்டு பஸ்ல கூட்டிட்டு போனாங்க. உள்ள போயி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தோம். உடனடியா அந்த ராக்கெட் லான்ச்சிங். அதாவது இந்த சவுண்டிங் ராக்கெட்ன்னு சொல்லுவாங்க. அதான் ரோகிணி 200 இல்ல அந்த ஆர்ஹெச் 200 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ராக்கெட்ட வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருந்தது. நம்முடைய பிள்ளைங்க எல்லாமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இது வந்துட்டு அந்த வெளியில இந்த ராக்கெட் மாடல் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நெறைய ஸ்கூல் பிள்ளைங்க நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் உள்ள வந்து நல்ல ராக்கெட் லான்ச்சிங்க விட்னஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூலும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதில வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கிற அந்த போர்டு, அந்த ராக்கெட் மாடல் கிட்ட நம்ம வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையா இருந்துச்சு. இந்த விசிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ.